தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் திருவருகை காலத்தில் 2வது வாரத்தின் புதன்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த அமைதியின் வாரத்திலே நாங்கள் பயணிக்கக்கூடிய நாங்கள் அமைதியோடு வாழுகின்ற உள்ளங்களாக, அமைதியை கொடுக்கின்ற உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார். எங்களுடைய உள்ளத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறார். உள்ளத்தின் துன்பங்களை அறிந்திருக்கின்றார். நாங்கள் படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் இடர்களையும் மின்னர்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அறிந்தபடியினால் தான் சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவேதான் இந்த தயாரிப்பு காலத்திலே நாங்கள் ஒருவர் ஒருவரை தேற்றிக் கொள்ளவும், ஒருவர் ஒருவரை உற்று நோக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும். அமைதியின் உள்ளங்களாக, அமைதியின் கருவிகளாக வாழுகின்ற நாங்கள் அமைதியை கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எத்தனையோ உள்ளங்கள் நிற்கதியாகி இருக்கின்றார்கள். சொல்லண்ணா துயரங்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் மிகவும் கவலைக்குரிய வாழ்க்கையாக, எவரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமைதி எங்கே என்று ஏங்கி அலைகின்றார்கள். ஆறுதல் கிடைக்காதா என்று ஏங்கி அலைகின்றார்கள். நிம்மதி கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கின்றார்கள். நாங்கள் நிம்மதியோடு வாழக்கூடாதா? செல்வ செழிப்போடு வாழக்கூடாதா? அமைதியோடு வாழங்களுக்கு வழி கிடைக்காதா என்று ஏங்குகின்ற உள்ளங்கள் பல. ஆகவே அப்படிப்பட்ட உள்ளங்கள் மத்தியில் செல்லுவோம். ஆண்டவருடைய அமைதியை சொல்லுவோம். அமைதியோடு வாழ வழிகாட்டுவோம். அமைதி நிறைந்த உள்ளங்களாக ஆண்டவர் எவ்வாறு எங்களை பெருசுமை சொந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தாரோ, அதே போன்று கிறிஸ்துவை தாங்கி வாழுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு உள்ளங்களின் சுமைகளை குறைப்பவர்களாகவும், ஒவ்வொரு உள்ளங்களின் வேதனையை குறைப்பவர்களாகவும், ஒவ்வொரு உள்ளங்கள் படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஆறுதலாக இருப்பவர்களாகவும், அமைதியை கொடுப்பவர்களாக மாற்றப்பெற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மேரி மூலமாக நாங்கள் ஒருவரும் ஆறுதலை கொடுக்கும் அன்பு உள்ளங்களாக மாற்றப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.